குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஜாகிரஃபியோட தேர்டு வீடியோ. இன்றைக்கி வந்து நார்தன் மவுண்டன்ஸ் பார்க்க போகிறோம். ரெண்டு வீடியோ போயிருக்கு. ஒன்று வந்து ஜாகிரஃபியோட இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் பார்த்துருப்போம். அடுத்து வந்து இந்தியனோட இது ஸ்டாண்டர்ட் டைம் இன்னொரு வீடியோ போயிருக்கோம். ஸோ அது ரெண்டுத்தையும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்தியன் ஜாகிரஃபியோட அடுத்த கண்டினியூஷன் பார்ட்டான நார்தன் மவுண்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, முக்கியமாக வந்து நார்தன் மவுண்டன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹிமாலயாஸ் தான் பேஸ். ஓகே, ஸோ மொத்தமாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹிமாலயஸ்ன்னு சொல்லாமல் நார்தன் மவுண்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நார்தன் மவுண்டன்ஸ் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆரம்பிச்சு ஸோ அது வந்து எங்கே முடியும் அப்படின்னா வந்து அருணாச்சல் வழியாக போயிட்டு மியான்மர் பக்கத்தில் வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபுல்லாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நார்தன் மவுண்டன்ஸ் சொல்லுவாங்க. நார்தன் மவுண்டன்ஸோட யூஸ் நம்மளுக்கு தெரியும். என்னன்னா நம்ம அதர் கண்ட்ரி பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரியோட முக்கியமாக வந்து யாரும் உள்ளே வராத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கேட் மாதிரி நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரியா? ஸோ அப்படி பார்க்குறப்போ ஹிமாலயாஸ் வந்து நிறைய பிரிச்சுருந்துருப்பாங்க. அப்படி பிரிக்கிறப்போ வந்து முதல்ல வந்து என்ன ஹிமாலயாஸாக பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அடுத்து வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ், அந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு பார்ட்டாக பார்ப்போம். ஓகே, ஹிமாலயாஸ் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு நம்ம பார்க்கலாம். ஹிமாலயாஸ் எப்படி சார் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா வந்து சயின்டிஃபிக்காக நிறையா அதுக்கான ஃபேக்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும். சரியா? ஆனால் வந்து மதப்படி எடுத்து பார்த்துக்கிட்டோம், இந்து மதப்படி எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கான சில வகையான ஒரு நம்பிக்கைகளும் இருக்குது. சரியா? ஹிமாலயாஸ்லேருந்து நிறையா ஃபார்ம் ஆனிச்சு, நிறையா நம்மளுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் ரிவர்ஸ்லேருந்து மற்ற எல்லாமே இருந்தாலும் ஃபார்ம் ஆனாலும் இந்து மதத்துப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப புனிதமான இடம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? ரைட். அப்படி பார்க்குறப்போ சயின்டிஃபிக்காக எப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து உலகம் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய லேண்ட் மாஸாக ஒரு இடமாகவும் மீதி எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா கடல் தண்ணியாகவும் இருந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. சரியா? ஸோ அப்படி இருந்ததை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த லேண்ட் மாசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சுது. அது வந்து எல்லாமே லேண்ட் என்னவா சொல்லுவாங்க அப்படின்னா லேண்ட் பிளேட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த பிளேட் எல்லாமே என்ன இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னு ஒரு இருக்கும். சரியா? அப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா கோண்ட்வானா லேண்ட்ல இருந்து இது தனியாக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு சும்மா ஒரு இது மட்டும் பார்த்துக்கலாம். சரியா? கோண்ட்வானா லேண்ட் மாஸ்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு லேண்ட் மாஸ் மட்டும் தனியாக பிரிய ஆரம்பிக்குது. அது தனித்தனியாக போக ஆரம்பிக்குது. சரியா? இதில் தனியாக ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, இப்போ இருக்கிற வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான கண்டங்கள் சொல்லுவாங்கல்ல, காண்டினென்ட், அது எல்லாமே வந்து என்னன்னா தனித்தனியாக பிரிஞ்சது தான். சரியா? அப்படி பார்க்குறப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியா பிளேட் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே நெட்டத்தஸ்தி வழியாக வந்து அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. இது ரொம்ப நாள் எடுத்துக்கும். இப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப சீக்கிரமாலாம் நடந்திருக்காது, ரொம்ப நாள் எடுத்துருந்துருக்கும். அப்படியே அது மூவ் ஆக ஆரம்பிச்சு எங்கே போகுது அப்படின்னா லவுசியா அப்படிங்கிற மேலே இருக்கிற பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்டினென்ட் பிளேட்டோட போய் மோதுது. அப்போ ரெண்டு லேண்ட் மாசஸ் மோதிக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய மலைத்தொடர் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த மலைத்தொடர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சயின்டிஃபிக்காக இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ரைட். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லேண்ட் மாசஸ் ஃபார்ம் ஆன இடத்துல தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னைய வரைக்கும், அதாவது இன்னைய தேதி வரைக்குமே வந்து இந்தியாங்கிற பிளேட் வந்து ரேஷியா இல்லாட்டி லவுசியா அந்த பிளேட்டை வந்து இன்னும் மோதிக்கிட்டு இருக்கு. அது இன்னும் போக போக உள்ளே போயிட்டு தான் இருக்குது. அப்போ உள்ளே போக போக என்ன ஆகுதுன்னா வந்து இன்னைய வரைக்கும் ஹிமாலயாஸ் வந்து வளரதான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னதுன்னா நார்தன் மவுண்டன்ஸோட முக்கியமான குரூப். இதை மொத்தமாக 3 பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இன்னொன்று வந்து ஹிமாலயாஸ், அடுத்து வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஓகேவா? ரைட். இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கேயே நின்றும். சரியா? இந்த முக்கியமான 3 பார்ட், அந்த மேலே இருக்கிற பார்த்தீங்களா ரொம்ப முக்கியமான பார்ட், இதுதான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட பக்கத்தில் இருக்க கண்ட்ரி பாகிஸ்தானுக்கும் அடுத்து ஆப்கானிஸ்தான், இந்த சைடு சைனா, இவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் தான். முக்கியமான பெரிய கிளாசியர்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் தான் இருக்குது. சரியா? இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் கிட்டத்தட்ட வந்து எங்கே இருக்குன்னா திபெத் வரைக்குமே வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். சரியா? ரைட். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த ஹிமாலயாஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ் தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னதுன்னா வெறுமனே டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பற்றி அடுத்தடுத்த செஷனில் பார்ப்போம். சரியா? ரைட். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹிமாலயாஸ் இதோட நின்று போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுனா கட்டாயி மியான்மர் வரைக்கும் அதோட ஹிமாலயாஸோட முக்கியமான ரேஞ்சஸ் போகும். ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்க ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அதாவது பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, அதுவும் தனித்தனியாக பார்க்கலாம். ரைட்டா? இப்போ டிரான்ஸ் ஹிமாலயாஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வருது வந்து என்னதுன்னா மொத்தம் 3 ரேஞ்சஸ் ஞாபகம் வரணும். ஓகேவா? 3 ரேஞ்சஸ் ஞாபகம் வரணும். அந்த 3 ரேஞ்சஸ் முக்கியமான ரேஞ்சஸ் எது சார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா காரக்கோரம் ரேஞ்சஸ். ஓகேவா? அடுத்து வந்து என்ன ரேஞ்சஸ் சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்கர் ரேஞ்ச்.
சரியா. அடுத்து வந்து ரேஞ்ச் என்ன சார் அப்படின்னா லடாக் ரேஞ்ச். இந்த லடாக் ரேஞ்சோட எண்டில் என்ன ரேஞ்சு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கைலாஷ் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு 3 ரேஞ்சு மொத்தமாக, முக்கியமாக இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸில் இருக்கிறது மொத்தம் 3 ரேஞ்சு. ஒன்று வந்து காரக்கோரம் ரேஞ்சு, அடுத்து லடாக் ரேஞ்சு, இன்னொன்று ஜஸ்கார் ரேஞ்சு, அடுத்து வந்து என்னதுன்னா இந்த லடாக் ரேஞ்சோட எண்டில் ஃபார்ம் ஆகுறது வந்து என்னதுன்னா கைலாஷ் ரேஞ்ச். ஓகேவா. இதில் நிறையா பாசஸ் இருக்குது, முக்கியமான லேக் இருக்குது, முக்கியமான கிளாசியர்ஸ் இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு கொஸ்டின் எதுலேருந்து சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாசஸ்ல இருந்தும் அந்த லேக்ல இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கொஸ்டின் வரும். அதுக்கு முன்னாடி போனோம்னா இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப கம்மியான வித்தில் தான் இருக்கும். ஓகேவா. 40 கிலோமீட்டர் வித்தில் ஆரம்பிச்சு ஸோ நடுவில் வந்து 225 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா அதோட வித்து இருக்கும். அப்போ தட் மீன்ஸ் என்னதுன்னா இந்த கேப் வந்து இடையில வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 225 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருமே என்னன்னா கண்டினியூஸான மவுண்டைன் கண்டினியூஸ் பார்ட்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி சார், இந்த ஜஸ்கார் ரேஞ்ச் சொல்லிட்டீங்க, லடாக் ரேஞ்ச் சொல்லிட்டீங்க, கைலாஷ் ரேஞ்ச் சொல்லிட்டீங்க, இந்த காரக்கோரம் ரேஞ்ச் எல்லாம் சொல்லிட்டீங்க. இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா, ரைட்டா. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து என்னன்னா காரக்கோரம் ரேஞ்ச். காரக்கோரம் ரேஞ்ச் வந்து நம்ம பார்டராக இருக்குது. யார் யார் இருக்குது அப்படின்னா சைனா, இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு முக்கியமான பார்டராக இருக்குது. ரைட்டா. இதில் முக்கியமாக சொல்லிக்கிற அளவுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா K2. சரியா, K2 காட்வின் ஆஸ்டின், இதுதான் வந்து அதோட பேர் K2. எல்லாரும் கேள்வி கேட்டுன்னு சொல்லுவீங்க வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னு சொன்னா எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. எந்த கண்ட்ரியில் சார் இருக்கு அப்படின்னா ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்த ஆன்சர் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்தியா கிடையாது. ஓகேவா. சரி, இந்தியாவுக்கு அடுத்து இது இந்தியாவில் இல்லைன்னு சொன்னோன்னே அடுத்து இந்தியாவில் இருக்கிற ஹையஸ்ட் பீக் எதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க K2 அப்படின்னு சொல்றாங்க. K2 கிடையாது. ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற முக்கியமான ஹையஸ்ட் பீக் உங்களுக்கு அது எதுன்னு தெரியும். சரியா, அது வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இந்த எவரெஸ்ட்டுங்கிறதும் K2ங்கிறதும் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ரைட்டா. பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுதான் வந்து என்னதுன்னா K2 காட்வின் ஆஸ்டின் சொன்னோம்ல. முக்கியமான வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ரேஞ்சில் இருக்கிற முக்கியமான வந்து ஒரு ஹையஸ்ட் பீக். ஓகேவா. ஸோ இதெல்லாம் K2. இந்த K2 வந்து எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த K2 வந்து முக்கியமாக வந்து சியாச்சின் கிளாசியர் இருக்குல்ல, சியாச்சின் கிளாசியரோட லேண்ட் இதில் தான் இருக்குது. சியாச்சின் கிளாசியர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சிருக்கும். சரியா. ஸோ அதை பற்றின வீடியோ தனியாகவே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா இதோட ஹைட்டு பார்ப்போம். ஓகேவா. ஸோ K2ஓட ஹைட் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக இதோட ஹைட் வந்து 88610. ஓகேவா. இதோட ஹைட் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தோம்னா 88610. 88610. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னன்னா காரக்கோரம் பாஸ். ஓகே. காரக்கோரம் பாஸோட முக்கியமான இது பாஸ்னா முதல்ல என்னன்னு தெரியணும். பாஸுங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு கண்டினியூஸாக இருக்கிற ஒரு மலைத்தொடரில் வந்து அது ஒன்று ரிவராலேயோ இல்லை வந்து மேன்மேடாலேயோ என்ன இருக்குன்னா ஒரு 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 ஓப்பனிங் இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா. அப்படி பார்க்குறப்போ ஹிமாலயாஸில் வந்து கண்டினியூஸாக இருக்கிறதா ஆனால் நிறைய இடத்துல வந்து என்ன இருக்குன்னா அந்த ஒரு மனுஷங்க போயிட்டு வரதுக்கு போக்குவரத்துக்காக முக்கியமான இடங்கள் வந்து இயற்கையாகவும் இருக்குது. சரியா. அப்படிதான் வந்து இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க பாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா. ஒரு இடத்துல இருந்து அதாவது மலையில் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கான வழி. அப்படி பார்க்குறப்போ காரக்கோரம் பாஸோட முக்கியமான இது எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்தியாவையும் சைனாவையும் கனெக்ட் பண்ணுற முக்கியமான வழி. சரியா, காரக்கோரம் பாஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து என்னதுன்னா அந்த மூணு ரேஞ்ச் பார்த்தோம்ல, காரக்கோரம் பாஸ் பார்த்தோமா. காரக்கோரம் பாஸ்க்கு அடுத்து பார்க்க போகிறது வந்து என்னன்னா ஜஸ்கார் ரேஞ்ச். ஜஸ்கார் ரேஞ்சோட இருக்கிற முக்கியமான பாசஸ் எது என்னன்னா சிப்கிலா பாஸ். ஓகேவா. சிப்கிலா பாஸ். சிப்கிலா பாஸ் வந்து எதுக்கு அப்படின்னா இது திபெத்தோட கனெக்ட் பண்ணுற முக்கியமான பாஸ். திபெத்தோட இது ஒன்று தான் கனெக்ட் பண்ணதா சார்னு கிடையாது. நாதுலாவும் அடுத்து வந்து என்னதுன்னா லிபு லேக் அப்படிங்கிற பாசம். நாதுலா பாஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிமில் இருக்கும். லிபு லேக் பாஸ் வந்து உத்தரகாண்டில் இருக்கும். இது அடுத்தடுத்த இதுலையும் பார்ப்போம். ஸோ இங்கேயும் பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ ஜஸ்கார் ரேஞ்சில் இருக்கிற முக்கியமான பாஸ் என்னன்னா சிப்கிலா பாஸ். சிப்கிலா பாஸ் வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா திபெத்தை கனெக்ட் பண்ணுது. திபெத்தை கனெக்ட் பண்ணுற அடுத்த 2 முக்கியமான பாசஸ் எது அப்படின்னா நாதுலா பாஸ், லிபு லேக் பாஸ். ரைட்டா. ரைட். லிபு லேக் பாஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லிபு லேக் பாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹிந்துஸோட முக்கியமான அந்த புனித இடம் சொல்லுவாங்கள்ல கைலாஷ். கைலாஷ், மவுண்ட் கைலாஷ்னு சொல்லுவாங்க. அதுவும் மான்சரோவர் லேக்கையும் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வழி பாஸ் வந்து எதுனா லிபு லேக் பாஸ் தான். ஓகேவா. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் வந்து என்னதுன்னா சிப்கிலா பாஸ். ஸோ இந்த சிப்கிலா பாஸை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் வந்து முக்கியமான ஒரு ரிவர் இருக்கும். ஓகேவா. இதுக்கு பக்கத்தில் முக்கியமான ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவரோட நேம் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகேவா, அந்த ரிவரோட நேம் என்ன சார்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல தெரியுதா
லாங்பூன் சங்போ. ஓகே, இசட் வந்து சைலண்ட்டு, லாங்பூன் அங்போ. ஓகேவா, இது வந்து முக்கியமான ரிவர். சரி, என்ன சார் இந்த ரிவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு வந்து இண்டஸோட முக்கியமான ட்ரிபியூட்டரில் வந்து ஒரு முக்கியமான ரிவர் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சட்லஜ். ஓகேவா, அந்த சட்லஜ் ரிவரை வந்து முக்கியமான சட்லஜ் ரிவருக்கான முக்கியமான வாட்டர் இது வந்து யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா அது சங்போ ரிவர் தான். ஓகேவா, இந்த இடத்துல சட்லஜ் ரிவர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கே முன்னாடி பார்க்குறப்போ என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாங்கூன் சங்போன் இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்னதுன்னா சட்லஜ் ரிவர். ஓகேவா, சட்லஜ் ரிவர் வந்து எங்கே ஜாயின் ஆகும் அப்படின்னா இண்டஸ் ரிவரோட ஜாயின் ஆகும். ஸோ இண்டஸ் ரிவர் சிஸ்டத்தோட முக்கியமான பெரிய ரிவர் வந்து என்னதுன்னா சட்லஜ் ரிவர். ரைட்டா, ஸோ அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த ஹிமாலயாஸ்லேருந்து தான் ஆரிஜின் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிபு லேக் சொல்லியிருந்தீங்களே சார். லிபு லேக் வந்து மவுண்ட் கைலாஷும் மான்சரோவர் லேக்கும் இருக்கிற முக்கியமான இடம். அதுக்கு வந்து போகிற வழிக்கான முக்கியமான இது வந்து என்னதுன்னா லிபு லேக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சரியா, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். கைலாஷ் ரேஞ்ச் இல்லை, மவுண்ட் கைலாஷும் அடுத்து வந்து மான்சரோவர் லேக் பற்றி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னதுன்னா லிபு லேக் பாஸ். இந்த லிபு லேக் பாஸ் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்படி கனெக்ட் ஆகுதுல. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா லிபு லேக் பாஸ். ஓகேவா, ஸோ இது வந்து எங்கே போகும் சொல்லியிருந்தோம் அப்படின்னா மவுண்ட் கைலாஷ்க்கும் மான்சரோவர் லேக்கும் ஜாயின் பண்ணுற முக்கியமான பாசஸில் ஒன்று அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கலாமா. ரைட்டு சார், எங்கே சார் கனெக்ட் ஆகுது? வெறுமனே லிபு லேக்குன்னு வந்து மேப்பில் மட்டும் காமிக்கிறீங்க, அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போமா. ரைட், அதை வந்து அப்படியே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து லிபு லேக் பாஸ் வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா, ஸோ நான் இப்படி ஜூம் அவுட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஓகேவா, இப்படி ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ரெண்டு பெரிய விஷயங்கள் பார்க்கலாம். ஓகேவா, ரெண்டு லேக் பார்க்க முடியும். ஒன்று வந்து என்னது அப்படின்னா மான்சரோவர் லேக். ஓகேவா, ஒன்று வந்து லேக் மான்சரோவர். இந்த லேக் மான்சரோவர் லேக் வந்து என்னதுன்னா மற்ற முக்கியமான ரிவர்ஸ், ஓகேவா, பிரம்மபுத்திராவாக இருந்தாலும் சரி, இண்டஸாக இருந்தாலும் சரி, அதோட சட்லஜ், இது எல்லாமே வந்து என்னதுன்னா இதுக்கான ஆரிஜின் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிவர் வந்து லேக் மான்சரோவர் தான். ஓகேவா, இந்த லேக் மான்சரோவருக்கும் மவுண்ட் கைலாஷ்க்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேவா, ஒரு 100 கிலோமீட்டர் இதில் தான் என்ன இருக்கும்னா இந்த லேக் மான்சரோவர் இருக்கும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னதுன்னா மவுண்ட் கைலாஷ். ஸோ மவுண்ட் கைலாஷ் வந்து இதுக்கு பக்கத்தில் தான். ஓகே, 100 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை வந்து நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் தெரியும். சரி, இந்த இடத்துல இருக்குதுல்ல. ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா மவுண்ட் கைலாஷ். ஸோ இது வந்து நம்ம கண்ட்ரியில் இல்லை, நம்மளோட இதில் இருக்குது, சைனாவில் இருக்குது. ஸோ சைனாவில் இருக்கிற முக்கியமான இதுக்கு வந்து நம்மளோட ஹிந்துஸாக இருந்தாலும் சரி, புத்திஸ்டாக இருந்தாலும் சரி, இவங்களுக்காக இருந்தாலும் சரி, முக்கியமான வந்து பில்கிரிமேஜ் ரீஜன் வந்து எது அப்படின்னா மவுண்ட் கைலாஷ் தான். சரியா, ஸோ அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நிறையா ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க, இது வந்து நிறையா இடத்துல இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா மவுண்ட் கைலாஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம இது செஷன் ஆரம்பிக்கிறப்போ ஒரு ரேஞ்ச் பார்த்துருப்போம். ஓகேவா, லடாக் ரேஞ்ச் வந்து ஆரம்பிக்கிறது வந்து மவுண்ட் கைலாஷ் ரேஞ்சுன்னு ஒன்று ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம்ல. ஸோ ஆக்சுவலாக அது வந்து கைலாஷ் ரேஞ்சும் மவுண்ட் கைலாஷும் வந்து பக்கத்தில் கிடையாது, அது தனி இது தனி. சரியா, ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அதாவது நம்மளோட நம்பிக்கைப்படி என்னன்னு பார்த்தோம்னா மவுண்ட் கைலாஷ்ங்கிறது வந்து இருந்து ஃபார்ம் ஆனது தான் வந்து என்னதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மான்சரோவர் லேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நிறையா நம்பிக்கைகள் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னா லடாக் ரேஞ்ச். ஓகே, லடாக் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா லடாக் ரேஞ்ச் வந்து காரக்கோரம் ரேஞ்சோட சதர்ன் எக்ஸ்டென்ஷன் தான் லடாக் ரேஞ்சு. லடாக் ரேஞ்சோட சதர்ன் எக்ஸ்டென்ஷன் என்னதுன்னா கைலாஷ் ரேஞ்ச். இப்போ தான் சொன்னேன், கைலாஷ் ரேஞ்சும் கைலாஷ் மவுண்ட்டும் வந்து ஒன்று கிடையாது, அடுத்தடுத்ததில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா. ஓகேவா, ஸோ இது மேக்ஸிமம் எங்கே இருக்குது அப்படின்னா திபெத்தில் தான் இருக்குது. சரியா, ஆனால் கிட்டத்தட்ட வந்து கைலாஷ் ரேஞ்சில் தான் இருக்காது. ஓகேவா, கைலாஷ் மவுண்ட்டுங்கிறது அதில் தான் இருக்குது, ஆனால் வந்து ரெண்டும் ஒன்று கிடையாது. சரி, அது ரேஞ்ச், அது மலைத்தொடர், அது வந்து ஒரு பீக். ஓகேவா, ரைட்டு சார். இப்போது இதில் இருக்கிற முக்கியமான ரிவர்ஸ் ரெண்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த லடாக் ரேஞ்சும் பிரிக்கும். ஓகேவா, எங்கன்னு பிரிக்கும் சார் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லடாக்கையும் காரக்கோரம் ரேஞ்சஸையும் பிரிக்கிற முக்கியமான ரிவர்ஸ் வந்து என்னது அப்படின்னா ஷயோக் ரிவர், அடுத்து வந்து நுர்பா ரிவர். ஓகே, நுர்பா ரிவர். ரைட்டா, இதை வந்து என்ன ரிவர்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி வந்து சியாச்சின் ரிவர்னு சொல்கிறாங்க. சரியா, ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஷயோக் ரிவர், அதில் அடுத்து நுர்பா ரிவர், இல்லாட்டி என்ன சொல்கிறோம் அப்படின்னா சியாச்சின் ரிவர்னு சொல்கிறோம். சரியா, இந்த ஷயோக் ரிவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஷயோக் ரிவர் தான் முக்கியமான இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்ரி. ரைட்டா, இதில் என்னென்ன பாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கார்துங்லா பாஸ் இருக்குது. இந்த கார்துங்லா பாஸ் வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா சியாச்சின் கிளாசியரை கனெக்ட் பண்ணும். ஓகேவா, அடுத்து மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற முக்கியமான அடுத்த பாஸ் வந்து என்னன்னா சொஜிலா பாஸ். இந்த சொஜிலா பாஸ் எதையும் கனெக்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்ரீநகர் இருக்குல்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதையும் லேவையும் கனெக்ட் பண்ணும். சரியா, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஷயாக் ரிவரும் நுர்பா ரிவரும் வந்து இண்டஸ் ரிவரை மீட் பண்ணணும்னு சொன்னோமா. அப்போ அது சியாச்சின் ரிவர், ஏன் சார் இதை நுர்பா ரிவரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சியாச்சின் கிளாசியர்ல இருந்து இந்த ரிவர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நுர்பா ரிவர்னு சொல்லுவாங்க.
ஓகே, இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த இது பார்த்துட்டு இருக்கீங்களா ஃபுல்லாக பார்க்குறப்போ வந்து என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி ஒரு இதாக இருக்குல்ல, ஓகேவா? ஸோ இந்த ரீஜன் இருக்குல்ல, இந்த ரீஜன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தான் சியாச்சின் கிளாசியர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதுதான் வந்து என்னதுன்னா வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் நான் போலார் கிளாசியர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ரொம்ப பெரிய முக்கியமான ரிவர்ஸோட ஆரிஜின் எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும். அதாவது பனிப்பாறைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து என்னதுன்னா சியாச்சின் கிளாசியர், ரைட்டா? இந்த இருந்து ஃபார்ம் ஆகுது வந்து நுர்பா ரிவர்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ இந்த நுர்பா ரிவர் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இது ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நுர்பா ரிவர் தான் சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த நுர்பா ரிவர் எங்கே போய் ஜாயின் ஆகும் அப்படின்னா வந்து இண்டஸோட ஜாயின் ஆகும். இண்டஸ் தான் அடுத்து வந்து பெரிய ஷயோக்கோட ஜாயின் ஆகும். ஷயோக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இண்டஸோட ஜாயின் ஆகி இண்டஸ் வந்து பெரிய ரிவர் சிஸ்டமாக மாற்றுறது முக்கியமான ரிவரில் இதுவும் ஒன்று, ரைட்? இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னன்னா லடாக் ரேஞ்ச் பார்த்தோம். லடாக் ரேஞ்ச் அடுத்து வந்து லடாக் ரேஞ்சில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா 2 ரிவர் பற்றி பார்த்தோம். ஷாகு ரிவர், அடுத்து நுர்பா ரிவர். நுர்பா ரிவர் வந்து சியாச்சின்ல இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜன்ஸ்கர் ரேஞ்சு. ஜன்ஸ்கர் ரேஞ்சில் வந்து சிப்கிலா பாஸ் பார்த்தோம். அடுத்து லிபுலேக் பாஸ் வழியாக எங்கே போனோம் அப்படின்னா கைலாஷ் அண்ட் மான்சரோவர் போனோம். அடுத்து வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து காரக்கோரம் ரேஞ்ச் பார்த்தோம். காரக்கோரம் ரேஞ்ச் வந்து காரக்கோரம் பாஸ் பார்த்தோம். அடுத்து வந்து K2 பற்றி பார்த்துட்டு இருந்தோம், சரியா? ஸோ அடுத்து வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பார்த்தோம். டிரான்ஸ் ஹிமாலயாஸில் மொத்தமாக 3 முக்கியமான ரேஞ்சஸ் அது எல்லாம் பார்த்தாச்சு, சரியா? ரைட். இது வரைக்கும் பார்த்தது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். மேக்ஸிமம் ஜியாகிரஃபி படிக்கிறப்போ மேப் வச்சு படிங்க. மேப்பில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த பிளேசஸ் இருக்கோ அதை வச்சு படிங்க. ஸோ அப்போ தான் மறக்காது, சரியா? இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.